உள்ளே ஏதோ சுவையானது நம்மை காத்திருக்கிறது போலிருக்கிறது. சோகமே, ஏதாவது கேட்டாயா? அது என்ன வாசனை? அதை திறந்து விடு. மிக அபத்தமானவன். டிஎல்பி நானும் கூட இனியன்களை சாப்பிடுவது அட பாவமா, எனக்கு எதுவும் கிடையாது. இது பயங்கரமாயிருக்கு. இங்கே வா. ஐ கரப்பான் பூச்சி. நான் இப்போ உனக்காக இங்கேதான் முடிவானது. அவர்கள் என்னிடமிருந்து தப்பிவிட முடியாது. அழ வேண்டாம் துக்கமே. கோபம் யாரையும் நன்மை செய்யவில்லை. நன்றாக இதை பரிசோதிப்போம். இந்த உணவு என்னால இல்லை. எல்லாமே நல்லபடியாக போகும். பயப்படாதே. தயவு செய்து நான் இல்லை. நான் உதவுவேன். புழுவை நெருக்கமாக காட்டு. இருப்பார்கள். சரி சரி சரி, ஃப்ரீ ஆரம்பிப்போம். ஆஹா, கொஞ்சம் இரு. நிமிடம். நாம மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தெளிவா? ஐயோ, தெளிவா 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 தெளிவா. என்ன நடக்கிறது? ஓப்ஸ், ஐயோ. The saying go, play predator go, play predator go, spray free. Tingar, குத்தானிக்ஸு இந்த இறுகு சாக்லேட்ல இருந்து செய்யப்படே. நான் அனுமதி பெறலாமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கிறது. ஆமா, எனக்கு சிவப்பு மிளகாய் ரொம்ப பிடிக்கும். நாமும் மைதானங்களை கைப்பற்றி விடுவோம். நீங்கள் எல்லாம் ஏமாற்றுகிறீர்களா? இல்லை, நீங்களால் முடியாது. அதை கேட்டே கரைக்க வேண்டும். என்ன? அது இல்லை. நிறுத்துங்கள். அவ்வளவு மோசமானதாக இல்லை. சுடுதானே, இத முயற்சி செய்யணும். அப்படியா? நன்றி. கோபம் போகலாம். இது கொஞ்சம் அச்சமோடு இருக்கிறது. அது என்ன? ஐயோ, நமக்கு தண்ணீர் இல்ல. ஆஹா, செய்தேன். ஓ நன்றி. சோகமே, நீ ERT அதிசயம். மன்னிக்கவும், உன்னை வருத்த விரும்பவில்லை. ஆனா இது உன் முறை. அசட்டையாக இருக்கு. பை பை. மன்னிக்கவும். அதை எனக்கு கொடு. ஹேலே ஷாக்கி, ஆலி கியாபே. பற்றி எல்லாமே சரி பண்ணி விடுவோம். உனக்கு இப்ப எளிதாக இருக்குதா? ஹூரே, நாங்கும் சைச்சியானவன். கோபம் சில நேரங்களில் நகைப்புக்குரியது. ஹூரே, அவர்கள் எங்களுக்கு மார்ஷ்மெல்லோக்களை கொடுத்தார்கள். நான் அதிர்ஷ்டசாலி. வணக்கம். சரி, இன்று எனது வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாளாகும். கோபம், சோகமே, அடுத்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலி. நான் மார்ஷ்மெல்லோக்கள் சாப்பிட மிகவும் விருப்பம் பெறுகிறேன். குறிப்பாக குச்சிகளின் மீது. நீங்கள் மேலும் வாங்கி முழுமையாக ரசிக்கலாம். நாங்கள் அவற்றை பொறிக்க வேண்டும். என்ன கோம் ஹிராவுல். சரி, நான் எந்ததோ ஒன்றை கண்டுபிடிக்கிறேன். கோமே, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். நான் உங்கள் உருவப்படம் வரைய போகிறேன். நிறுத்து. நான் பறவையாவே தெரியல. பார்ப்போம். இவ்வளவுதான் செல்லலாம்.
இங்கே என் மார்ஷ்மெல்லோக்களை எரிக்கும் சில தீ இருக்கிறது. நிறைய தீ. எல்லாம் எரிந்து விடிந்து விட்டது. அதை அரைக்க மறக்காதே நான் என்ன செய்கிறேன் எனக்கு பிரெட்லி. தெரியல. அது மிக சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. ஆமாம், சரிதான். நான் என்னுடைய பங்கை சவாலில் நிறைவு செய்து விட்டேன். அடி போங்க, அது எவ்வளவு ருசிகரமா இருக்கிறது. அப்படியே மார்ஷ்மெல்லோக்கள் நல்லா வறுத்தா ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க கிளம்பலாம். ஐயோ, நான் பயப்படுறேன். லோ லோ சி ஐஸ்கிரீம் ரைட்டே. பண்பர்களே, நமக்கு கார்டுகள் தேவை. இங்கே கோபம். இது உனக்காக சோகம். எனக்கு ஒன்றுமில்லை. அடுத்த முறை என் அதிர்ஷ்டம் பெறும். ஓ, தேன். நானே சுந்தரமா இருக்கேன். பிரச்சனையாகாமல் நேரடியாக போங்க. ஹே, முதல் ஒன்று. என் திரை. ஓ, மன்னிக்கவும். கோபம், அது எனக்கு தெரியாமல் எனக்கு நடந்தது. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக வாழை மற்றும் மலகொத்து கோன்கள். பாயிங். நீ ஏதாவது எனக்கு விட்டு வச்சியா? சரி. ஏய் கோபமே, யாரையாவது மறந்துட்டியா? எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. இங்கே நீங்கள் செல்லுங்கள். உன்னுடைய சொன்னார். அயோக்கியத்தனம். நன்றி ஜாய். கடைசியாக நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது ரொம்ப இனிக்கும் மற்றும் அருமையாகவும் இருந்தது. ஆனா பிறகு கொஞ்சம் குளிராக இருக்கும். என்ன சோகம்? திடீரென ஓகே தானே? சரி செய்ய சரியா? ஆஹா, அவள் உறைந்து போயிட்டாளே. அவள் உருகவில்லையா? விசித்திரம், எப்போதும் வேலை செய்கிறது. பிங்கோ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுது. கோபம். நீங்கள் என்னை கொடுக்கிறது செய்ய முயலுகிறீர்களா? ஆமா. நேக்கம்பும் பொழுதுபோக்கு. நான் என்ன தவற விட்டேன்? ஏன் நான் தொப்பி அணிந்திருக்கிறேன்? ஹுரை, சோகமா, நீ திரும்பி வந்தாயா? நன்றி கோபம். நன்றி, எதில் மகிழ்ச்சி. வாவ் வாவ் வாவ். ஹே, நான் ஒரு விளையாட்டு விளையாட நினைத்தேன். நமக்கு கேக் கிடைச்சிட்டது. உதவி கேள், உதவி கேள். ஹஹா, இது நல்லா இருக்கு. தொடங்கு. எங்களுக்கு கோல் அனுப்பு. ஐக்கே இந்த சிஃபரிசோ ஃப்ரீக்கே மைக்ரி ஆர்பிரிக்கோ திரி. ஆனால் ஆமாம், நான் கொஞ்சம் கடுமையாக இருந்தேன். வருந்தாதே, மகிழ்ச்சி உனக்கு. இதனால் உதவாது. வா, இது வேடிக்கையாக இருக்கிறது. காத்திருக்கணும். சரி, கேக் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி. சரி. என்ன வேற என்ன? ஓ, அப்படியா? அதுவே எப்படி வேலை செய்கிறது? உள்ள வாங்க, உங்கள் உணவை ரசிதவங்க. Hey, பாசம் கிருபைகிதோ. அலைஸ் இந்த கேக் ஹிஸ்டர் ப்ரீகரன்சி. நன்றி. விளையாடுவோம். ராக் பேப்பர் சிசர். ராக் பேப்பர் நான் சிசர். உனக்கு உதவுவேன். நான் எனது சிப்களை சிப் செய்கிறேனா? இல்ல. என் சீற்றோல இருக்க செய்கை சோகமே. நம்ம கார்டல் சீட் மறந்து விட்டோம். நீ அதிக குலவியவள். நான் இல்லை. மன்னிக்கவும். ஏய், ருசி இதை செய்துட்டு சுற்றும் பலன் மகிழ்ச்சி. நான் முதலில் போகலாமா? நான் எப்படி பேக்கேஜிங்கை அகற்றுவது? ஆகவோ போல. ஹே, எனக்கு தெரியவில்லை. நான் அதை செய்து விட்டேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. வருத்தம். யாரோ மிகவும் ஆவலாய் சென்று விட்டார்கள். இருக்கிற. நிறுத்து. ஆஹா, சூப்பர் சூப்ஸ். என் முடியில் திரும்புங்கள். நான் அதை எடுக்க முடியவில்லை. ஜாய், உதவும். சரி, அதை இழுக்கிறேன். அதுவும் சரி. சாப்பாட்டு கோபமே. ஓய்வென்று இது என் முடி.
நாம் அதை திரும்பவும் இட வேண்டும். நான் பாவமே. மிகவும் பசிக்குது. 3 எவ்வளவு இனிமையானது. சிறந்தது. எப்படி வேடிக்கையாக இருக்கிறாய். ஆத்திரம். குழந்தைக்கு என்ன வேண்டும்? Hi, I'm French fries. Ours, even my bear. Actually, inspired favorite na burger. Hatch by with and portion. So na எப்படி மெக்டொனால்ட்ஸில் உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்றேன். எனக்கு ஏற்கனவே உறைஞ்ச French fries ஜாப்ஸ். மேரியம் தி பார்ட்டி நான் இதை எடுத்துடுறேன். அது நல்லது. ஓ ராக்ஸி, நீ கவனமாக இருக்க வேண்டும். ஓ ஆம், நான் புரிந்து கொள்கிறேன் பாட்டி. நான் எங்கே இருந்தேன்? ஓ, எனக்கு ஒரு வானொலி தேவை. வானொலியுடன் எனது கடைசி அனுபவம் வெற்றிகரமாக இல்லை. நான் சமையலறையை மறுபடியும் செய்ய வேண்டியிருந்தது. சரி, நான் டாஸ்டரில் French fries செய்யலாம். இது நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். ஆம், சரியா? இவ்வாறு குளிர். ஆம், சரி. இப்போது நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஓ பெண்களே, சரி, நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். தோலை நீக்குவோம். Southwest Berlite Kurenke, Spicy for Dance Breakers, Roberts, being our the kings. அப்படியே சரியான்ஸ். இப்படி நாங்கள் துண்டுகளை ஒன்றாக சேர்த்து அவற்றை ஒரு உருளையாக உருட்டுகிறோம். அதை ஒரு கம்பியால் சரி செய்யுங்கள். இப்படி கம்பியில் உருளைக்கிழங்கு ரோல்களை பெறுகிறோம். தயார். அவற்றை சூடான எண்ணெயில் ஆழமாக வறுக்க வேண்டும். இப்போது உருளைக்கிழங்குகள் பொன்னிறமாக மாறுவதற்காக காத்திருக்கிறோம். ஓ, அவை இன்னும் சுட வேண்டும். ஆம், அது போதுமானதல்ல. ஏய், என் துருவியை எங்கே எடுத்துச் செல்கிறாய்? சேவ், உங்கள் துருவி அந்த வயதான பெண்மணிக்கு இரக்கம் காட்டுகிறதா? நான் செய்துவிட்டேன். அடுத்த முறை தாராளமாக இருங்கள். சரி, இப்போது உருளைக்கிழங்குகளை அப்படியே அரைப்போம். இப்போது கொஞ்சம் மாவு சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். நாம் உருளைக்கிழங்கு மாவு பெற வேண்டும். இப்போது எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அதயம் வடிவில் நிச்சயமாக, ஏனெனில் பாட்டியிடமிருந்து வரும் அனைத்து உணவும் அன்புடன் செய்யப்படுகிறது. இப்போது நாம் உருளைக்கிழங்கு மாவை அச்சில் வைக்கிறோம் மற்றும் பல இதயங்களை அப்படியே உருவாக்குகிறோம். மோல்டை நீக்கி அதை ஓவனுக்கு அனுப்புகிறோம். ஓ ராக்ஸி, உன் ஃப்ரைஸ் எரிகிறது. செல்லம். என்ன? ஓ இல்ல, நீ சரி. நான் அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும். ஓ முடியாது. எல்லா உருளைக்கிழங்குகளும் கருகிவிட்டன. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்? அது சரி, நம்ம ரொட்டியை பயன்படுத்த போகிறோம். சில துண்டுகள் போதுமானது. ரொட்டியை சிறிய செவ்வகங்களாக வெட்டுங்கள். அப்படியே பிறகு சதுரங்களாகவும் பிறகு சிறிய பட்டைகளாகவும். அப்படியே. இப்போது நாங்கள் அவற்றை இந்த மெக்டொனால்ட்ஸ் French fry பாக்ஸில் வைக்க போகிறோம். ஆம், சிறப்பை மறக்காதீர்கள். நமக்கு கெட்சப் இல்லை, ஆகவே ஸ்ட்ராபெரி சிரப் கூட சிறப்பாக இருக்கும். அதை மேலே ஊற்றுவோம். இது அற்புதம். இப்போது நட்ஸ் தூவுவோம். ஓ ஆம் பாட்டி, காத்திரு. நான் என்ன கண்டுபிடித்துள்ளேன் பாரு. அது குளிர்ச்சியாக இல்லையா? ஆமாம் ராக்ஸி, நீ அருமையாக செய்தாய். சரி, என் உருளைக்கிழங்கு பன்கேக்களும் சமைந்து விட்டன. ஒரு தட்டில் மாற்று. அப்படியே பண்ணி மேலே கெட்சப்பால் ஒரு இதயம் வரைவோம். ஓ ஆம், நீ என் கேசப்பை எடுத்துக்கொண்டே. அதை திருப்பி கொடு. இல்ல, இது துருவி பொரிக்காக. உருளைக்கிழங்குகளின் மீது கெட்சப் ஊற்றி தயார். இப்போது குளோய் அதை சுவைக்கலாம். சாப்பிடுங்கள். வாவ், எவ்வளவு அதிகமான உருளைக்கிழங்குகள். இந்த அழகான இதயங்களுடன் தொடங்க விரும்புகிறேன். அவற்றை முயற்சிப்போம். இல்லை, ரொம்ப எளிது. சரி, இந்த உருளைக்கிழங்குகளை குச்சியில் வைத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இதை சுவைக்கலாம். வாவ் வாவ், மிகவும் ஒரு அருமை. அவை கேட்சப்புடன் நன்றாக பொருந்துகின்றன. சரி, இங்கே என்ன? மெக்டொனால்ட்ஸ் French fries. முடியாது.
இல்லை, இது உருளைக்கிழங்கு கூட இல்லை. இது ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் நட்ஸ் சேர்க்கப்பட்ட ரொட்டி. ருசியானது, எனக்கு பிடித்திருக்கிறது. ராக்ஸி, நீ வென்றாய். ஆம், முதல் வெற்றி எனக்கு. பாட்டி, நீ என்னை ஆதரித்தாய். நன்றி. இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். நீ எனக்காக அதை செய்யவா? நீ அதை செய்ய முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். சரி ராக்ஸி, உனக்கு ஒரு மாயாஜாலம் வேண்டுமா? முழு பழங்களும் கனி கூட ஒரு அழகான துண்டாக மாறுவது எப்படி? தயார் தானே? போய்லா, இது வேலை செய்ததா என்று பார்ப்போம். இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு மாயாஜாலக்காரன், நீங்களும் அறிவீர்கள். இப்போது நாம் ஒரு உடனடி உரை ஸ்ப்ரே எடுத்து தொடங்குவோம். ஓ, நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன். ஓ, என் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. எனக்கு எதுவும் தெரியவில்லை. சமையல்காரர், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? நிறுத்து, இனி அதை செய்யாதே. அந்த ஸ்ப்ரே திருப்பப்படணும். நம்ம பழங்களை ஸ்ப்ரே பண்றோம். இப்போதைக்கு உறைஞ்சு விட்டன. இப்போது நம்ம ஒரு கண்ணாடியை எடுத்து அதுல குழாய்களை அரைக்கிறோம். அப்படியே இது போல இது ஒரு உறைந்த பழ காக்டெயிலாக இருக்க போகிறது. அது புத்திசாலித்தனமா இல்லையா? இன்றைய குழந்தைகள் அதை மிகவும் விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். சரி, தயார். இப்போது நாங்கள் சிறிது தண்ணீர் சேர்க்க போகிறோம். சரி, அது போதுமானது. ஒரு குழாய் தேவை. இத பாருங்க, பழ ஆஸ். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க செஃப்? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு ஷேக்கர் தேவை. அதுல விற்பனை இயந்திரத்திலிருந்து கம் வைக்கிறோம். இன்கம் அதிலிருந்து எப்படி ஒரு காக்டெயில் செய்வது? அதை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு உறுதியானது என் தாடை. ஓ, நான் அதை கீழே விட்டு விட்டேன். அதை சாப்பிட முடியாது. பப்ளிக் அம்மா நீக்கி தாடையை மீண்டும் இடுங்கள். ஓ, நான் நல்லா இருக்கிறேன். அது நகைச்சுவையாக இருந்தது பாட்டி. நீ ஒரு மாயவாதி. சரி, சுவைக்கும் கோழி மட்டும் பொருள் அல்ல. நீ நிறைய கருநெல்லிக்காய் சுவை கொண்ட சிறப்பூற்ற வேண்டும். மேலும் மேலே வெள்ளி தூள் அதிகமாக சேர்க்க வேண்டும். நிச்சயமாக அது மிக பிரகாசமாக இருக்கும். நிரப்பு மேல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுகிறோம். அப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். இதை சேடிலுக் பண்ண வேண்டும். ஓ ஆம், என்ன அழகான மனம். சரி, அதை விற்பனை இயந்திரத்தில் ஊற்றுங்கள் மற்றும் குடிநீரை குடை மற்றும் ஒரு ஸ்ட்ரா கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். அருமை செஃப், அருமை. சரி, நம்முடைய மாமர்லேடுகளை பிளெண்டர்ல போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரைட் சேர்க்கலாம். அது போதும். இப்போது நாம் தொடரலாம். அத ஆன் பண்ணுவோம். ஓ இல்ல, மூடிய பத்தி மறந்துட்டேன். ஆனால் சரி, இது ருசியாக இருக்க வேண்டும். கரடி வடிவில் ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சேன். அதுல காக்டெயில ஊற்றி ஒரு ஸ்ட்ரா போடுறோம். அதை பாருங்கள், இது அழகாக இல்லையா? நானும் முடித்து விட்டேன். குளோய், விரைவில் முயற்சி செய். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ வாவ், எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அழகான டெடிகருடன் இருந்து தொடங்க விரும்புகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது நிறமுள்ள காக்டெயில். அதை சுவைக்கலாம். ஓ, எனக்கும் இது பிடிக்கும். பல்வேறு சுவைகள். ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த பெரிய பிரகாசமான காக்டெயிலை பாருங்கள். ஓ, அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அது அழகாக ஒளிர்கிறது. எல்லா காக்டெயில்களும் அருமையாக இருக்கின்றன. எதை தேர்வு செய்வது? நீங்கள் அனைவரும் இப்போது வெற்றி பெறுகிறீர்கள். ஓ, நன்றி செல்லமே. எவ்வளவு அழகாக இருக்கிறது. எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர். என்ன, என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம். அது என்ன அளவு? ஹாய் மகளிரே, நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள்? எங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக. என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா, அருகே. இங்கே என் சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன்
செஞ்சு சுவையானதாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை, சில அது மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு குரோனிக்கும் என்எஸ் பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. என்ன என்றால் ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ செங்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவை ரொம்ப ருசியா இருந்தன. ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய சில சாப்பிடலாம்னா என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய அதுமா. நீ என்ன செய்கிறாய்? இனி என்ன ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? பயிற்சியா இருக்கும். ஆனால் நான் சிலதை உப்பு சேர்க்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ, இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது மற்றும் உங்களுக்கு விருப்பமா இந்த சாஸை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாஸை எங்கே வைத்தீர்கள்? நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே. ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை. என்னிடம் தேவைப்பட்டதே. ஆரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட பார்க்கும். எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். I'm pretty sure correct to Craig. Get Malasur Casey's Curtis away. ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே. சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகானதையும் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை. 2 முள்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான். எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம். அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. நீங்க pretty சாப்பிட ஜூடல்ஸ் மாப்ஸ் இன்னொரு ஃபரங்க ஜெரி சிங்கர் இதை நான் கூட நன்றி. நாம முழு நிரம்பி உள்ளோம். அவள் முழு நிரம்பி இருந்தால் நான் என்ன முழு நிரம்பி உள்ளேன். நாம இருபல. நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். ஆப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி.
செப்பல் கிறிஸ்டினா, நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி, இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்ல. கற்பாறையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டீடு. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் turkey ரிட்ஸிருந்து உள்ளேடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே. இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல. ஆசிரியா, எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியா, அவர்களா அப்படி அமைதியா. For sure, நான் இதை செய்ய போவதில்லை. அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். ஆசியா, ஹோம் வா. அது என்ன? கைஸ், இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட்டாக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி முதலில் முயற்சிக்கலாம். ஓப்ஸ், தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டுக் கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். கூல். இது போல எடிபிளில் இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்போது மீதியை சாப்பிடுவோம். மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. நன்றி. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய். கெஞ்சாதே. வருமா, உன்னுடையதை சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, என்ன செய்யண்டா? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி,
ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க, இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா? நாம் அதை இழந்து விட்டோம் போல இருக்கிறது. அட, நாம எங்கே ஓடுவோம்? மேரி, மறைவதற்கான இடம் தேடு. ஓ, இந்த பொம்மை வீடு சரியானது என்று நினைக்கிறேன். இதோ நான் ஒரு மணல் கோட்டை செய்ய போகிறேன். மார்கோ, நீ மறைவதற்கு வேண்டும். ஓ சரி, காத்திரு. நான் மணல் பெட்டியில் மறையலாம். நான் என்னை மணலில் புதைக்கிறேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஒரு நிமிடம், என் கால்களை பார்க்கலாம். சரி, இங்கே வாளிகள் இருக்கின்றன. இப்போது என் தலைக்கான நேரம். போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு புதரையும் தேடுவேன், ஆனால் உன்னை கண்டுபிடிப்பேன். அவர்கள் எங்கே இருக்கலாம்? ஓ, இங்கே எங்காவது இருக்கிறார்களா? ஆஹா, யாரும் இல்லை. வாருங்கள். மக்கள், ஏய், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஷரியும் காமிஷை. இந்த மணல்வெளி சந்தேகமாக யாரும் இல்லை. இதை பரிசோதிப்போம். இங்கே போகிறோம். நீ ஓடிட மாட்டா. இப்பொழுது இங்கே நின்று காத்திர. உன் கூட்டாளியை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, அவன் எங்கே இருக்க முடியும்? ஆஹா, சரி, அது எளிதாக இருந்தது. வாங்க, வெளியே வாருங்கள். ஓ, அந்த மறைமுக விளையாட்டை நிறுத்துங்கள். நான் உங்களை கண்டுபிடித்தேன். சிறப்பு. ஏய், நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நிறுத்து. வாவ், மேரி, நாம் கதை நூலகத்தில் இருக்கிறோம். புத்தகங்களை பாரு. அட, ஒரு படமும் இல்லை. இது மோசமாக இருக்கிறது. ஆனால் இது எனக்கு நிச்சயமாக பொருந்தும். நான் நீல புத்தகங்களின் அலமாரியின் பின்னால் மறைவேன். மைக், அட, நான் அங்கே மறைவேன் என்று நினைத்தேன். சரி, வேறு ஒரு மறைவிடத்தை தேடுவோம். காத்திரு. மஞ்சள் கம்பளம். நான் என்னை மஞ்சள் கம்பளத்தில் சுருட்டிக் கொள்ள முடியும். காவல்துறை பெண் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள். யார் இங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? வெளியே போ. பாப்போம். அட, அது எளிதாக இருந்தது. இப்போவே வெளியே போ. இது மிகவும் சிறந்தது. இங்கே உட்காருங்கள். உங்கள் மஞ்சளுடன் உள்ள கூட்டாளியை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் கடைசியாக எங்கு இருந்தார்? ஒப்புக்கொள். எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். நான் அவளை எனது தானாகவே கண்டுபிடிக்கிறேன். ஓ, யாரும் இல்லை. ஓ, வாங்க, வெளியே வா. சரியானது. மைக், நாம் போக வேண்டும். பாரு, அது ஒரு குளிர் பிராங்க். ஓ, இல்ல. வாவ், நாங்கள் ஒரு ஆடைகள் கடையில் இருக்கிறோம். எவ்வளவு அருமை! அழகான உடைகளை பாருங்கள். இதை பற்றி நான் கனவு காண மட்டுமே முடியும்.
ஆஹா, நாங்கள் சிக்கிவிட்டோம். நான் எங்கே மறைவது? ஆம், இது எனக்கு பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். சரி, நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உடைய பாருங்க, இந்த பைய பாருங்க, இந்த கண்ணாடிகளை பாருங்க. ஓஹோ கடவுளே, நான் அந்த பெண் காவலரை முற்றிலும் மறந்துவிட்டேன். நாம் மறைவதற்கு தேவை. நான் உன்னை தேட வந்தேன். திருடர் ஷோ, நீங்கள் இங்கே ஓடி வந்தீர்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஓ, உங்களை காட்டுங்கள். யாரும் இல்லை. ஓ, இந்த கோட்டின் பின்னால் யாராவது இருக்கிறார்கள் இல்லையா? பார்க்கலாம். ஓ, இந்த தொப்பிய பாருங்கள். நான் ஒரு நாடக அரங்கில் நடிக்கலாம் போல. ஓ, ஆஹா, இது அவர்கள் மீண்டும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, வழி இல்லை. உங்களை கொஞ்சம் குளிர்விக்கலாம். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இனி உன்னை கண் பறிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் ஓட முடியாது. நான் உங்களை பிடித்தேன். ஓ, வாருங்கள். இல்லை, அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். மைக், நாங்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்துவிட்டோம். இங்கு வந்தது மிகவும் நீண்ட காலமாகிவிட்டது. எவ்வளவு அழகான படம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி. ஓ, ஒரு வீரனின் கவசம். நான் எங்கே மறைவது? சரி, நான் ஒரு மம்மியின் கல்லறையில் ஏறி மறையலாம். உள்ளே யாரும் வாழ்வதில்லை என்று நம்புகிறேன். ஐயோ, நான் இடறி விழுந்தேன். சரி, நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு அருங்காட்சியகமா? அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க. வணக்கம். இது ஒரு மனித உருவப்படமா அல்லது இல்லையா? ஓஹோ, என்ன நடக்கிறது? இது ஒரு குதிரை வீரன், உண்மையான குதிரை வீரன். ஓ, நான் எப்போதும் ஆஹா, அங்கே போ. ஓட முயற்சிக்க கூடாது. இங்கே யாரோ இருக்கிறார்கள். சமாதியில் யார் இருக்கிறார்கள்? மூடிய நீக்குவோம். எப்படி நீ என்னை எழுப்பினாய்? ஓ, இது ஒரு மம்மி. என்னை தொடாதே. ஓ, நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். மைக், ஓடுவோம். நீ எனக்கு உதவ முடியுமா? அருமை, நன்றி. என் வேடத்தை கழற்றி விட்டு ஓடுவோம். ஓ, என் தலை. அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். வாங்க. தொடர்ந்து வா. ஒரு நிமிடம். இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. இது நமக்கு பொருந்துகிறது. அந்த நாற்றம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஆனால் சிறைக்கு போக விரும்பவில்லை என்றால் நம்மால் செய்ய வேண்டியதுதான். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, நான் இங்கே மூச்சு திணறி விடக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, சரி, இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துச் செல்வோம். நிறுத்து, அதை தொடாதே. அங்கே திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் அதை சரிபார்க்க வேண்டும். போய்விடு. ஓ, தயவு செய்து எங்களை சிறையில் போடாதீர்கள். ஓ, தயவு செய்து காவல்துறை அம்மையாரே, எங்களை மன்னிக்கவும். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை எல்லாவற்றிற்கும் மன்னிக்கிறேன். ஏய், நீ எங்கே ஓடி போன? ஆர்காம், எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நன்றி, எல்லாம் தயாராகி. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான்சி, எனக்கு அந்த பூவை கூட திரும்பி கொண்டு வா. அதை திருப்பி கொடுத்ததற்கு நன்றி. நான் இதை காதலிக்கிறேன். பாருங்க, என்கிட்ட திரும்ப இருக்கு. நூடெல்லா எப்பொழுதும் பயனுள்ளது. நான் ஒரு பெரிய பொம்மையை பெற்றேன். நான் இதை பயன்படுத்தி ஒரு பூப்பெட்டி செய்ய போகிறேன். சரிதானே? நீங்கள் வெறுமனே M&M's பொம்மைக்குள் ஊற்ற வேண்டும். இப்போது நாம் சாக்லேட்டை எடுத்து பர்னரின் உதவியுடன் உருக்க வேண்டும். எவ்வளவு சுவையாக உள்ளது. சாக்லேட் பொம்மைக்கு பரவுகிறது. நான் M&M's உடன் பெரிய சாக்லேட் ஒன்றை பெறுவேன்.
ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது எல்லாவற்றையும் ஸ்ப்ரேயுடன் உறைய வைக்க வேண்டும். பர்ஃபெக்ட். இது உறைந்து விட்டது. இப்போது M&M's-உடன் குச்சிகளை எடுத்து கேக்கின் பக்கத்தில் வைப்போம். ஆம், எவ்வளவு அழகு! சிறிய கேட் இதை பார்த்து ஆவலானாள். ஹா, இது எப்படி அழகாக திகிற்று. செஃபே, என் கேக் எப்படி உள்ளது? இப்போது நான் உங்களுக்கு நல்ல கேக் பண்றதை நிரூபிக்கிறேன். முழு கேக் தயாராகிவிட்டது. இப்பொழுது அதை அலங்கரிக்க வேண்டும். மேலே கொஞ்சம் சிவப்பு கிரீமை கழித்துங்கள். தற்போது கேக்கை ஸ்பேடலாவால் அழுத்தி அதில் தடங்கள் போடுங்கள். கிறிஸ்துமியா இருக்கிறல்லேவா? சோ ஃபாஸ்ட் டிவாட்ரிஸ் அண்ட் பர்ஸ் கேக் முழுதும் பண்ணணும். இப்போது நீங்க கிரீமின் நிறத்தை மாற்றணும். சூப்பர். இப்போது எனக்கு பல வகை கண்டியோட இயந்திரம் தேவைப்படுகின்றது. அவருடைய தான் கிறிஸ்டியர் வேர்டிங் மிட்டாய்களையும் கிரீமில் நுழைக்கவும். வாவ், எனது கேக் இன்னும் அழகாக தோற்றமளிக்க தொடங்கியுள்ளது. அது ஒப்பற்றது என்று கூட சொல்வேன். நான்சிக்கென்று ஏதாவது செய்யக்கூடியது என்று எனக்கு அற்புதமாக தோன்றுகிறது. நான் என்ன சாப்பிடுகிறேன்? நூடெல்லா. நீ ஏற்கனவே கேக் செய்து விட்டாயா? ஓ, நானும் போக வேண்டும். நூடெல்லாவை கேக்கின் மேற்புறம் அப்படித்தான் ஊற்று. கேக் முழுவதும் அந்நிலத்தில் மூடப்பட்டு விட்டது என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். எனக்கு மால்டிசர்ஸ் வேண்டும். அவை மிக ருசியானவை. நானும் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நாங்கள் அதை கேக்கின் முழுவதும் சீரற்ற முறையில் பரப்புகிறோம். எனக்கு மால்டீசர்ஸ் இங்கே அங்கே எங்கேயாவது இருக்க வேண்டும். அற்புதம். ஓ மை காட், நான் முழு பேக்கேஜ் ஏற்கனவே தயாரானதா? சரி, நான் தயாரா இருக்கிறேன். ஏனெனில் எல்லா கேக்கும் தயாரா இருப்பதால் நாம் கேட் ருசிகரிக்க வரும். அந்த கேட் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். குரே, எனக்கு 3 முழு கேக் உள்ளது. எவ்வளவு அருமை. இந்த வண்ணமழலை நான் சாப்பிட விரும்புகிறேன். அது அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. என்ன இருக்கிறது இங்க? ஓ, M&M's சாக்லேட் கோடுகள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, இதை செய்து பார்க்கலாம். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த கேக் நம்ப வைக்கிறது மிகுந்த குளிர்ச்சி. சரி, கடைசி கேக் முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட். ஒரு துண்டு பரிசீலிப்போம். மிகவும் நல்லதாக உள்ளது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அச்சும் நான் முடிவு செய்தேன். சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. என்ன? ஓ கடவுளே, ஹூரே, வெற்றி எனது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ரொம்ப சுவையானதை காத்திருக்கிறேன். தொடங்குவோம். நான் ஒரு கிளாசிக் அதிசயமான சுவையோட ஆக போறேன். நம்ம ஒரு கண்ணாடி எடுத்து அதுல ஒரு பஃபை மூழ்க விடுவோம். சோற்றில் மிதிக்கவும். ஓரமா அழகாக மட்டும் இல்ல, ருசியாகவும் இருக்கும். இப்படி காக்டெயிலை தயாரிக்கலாம். முழு டம்ளர் பால் ஊற்றுங்கள். இப்படி ப்ளூபெர்ரி சிரப் எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, கேட் அது லிட்டர் சல்விக்கு குடிக்க சேவை இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லுகிறேன். அதை பயன்படுத்தி கண்ணாடி நுனியை அலங்கரியில் மேலும் நீல நிறமாக மாறும்படி பாலை சேர்க்கவும். கடலின் நீரை போல். சரி, கிரிச்சுமா மேகழிந்த கிரீம் இல்லை. கொஞ்சம் காஸ்டைலின் மேல் பிழிந்து ஊற்று. எவ்வளவு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒன்று வேண்டும். இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் மார்ஷ்மெல்லோக்களால் அனைத்தையும் அலங்கரிக்கிறோம். பண்றோம். நிரூபிச்சது. மிச்சே ஸ்ட்ராபெரி சர்பை ஊற்றணும். பற்றி நிச்சயமாக ஒரு நிலாக்கோல் நுழைக்கவும். milkshake Nellick. So don't aim your Renaissance tea. நீங்களா போய் நாபடி சீனி ஒன்று 2 படைக்க முடிஞ்சதா? ஆஹா, சமையல்காரரே, உங்கள் காக்டெயில் நீரஸ்டமாக தோன்றுகிறது. இப்போது ஒரு சுவைக்கான காக்டெயிலை எப்படி செய்யலாம் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு தேவையானவை நெஸ்குவிக் கோகோ மற்றும் பால். ஓஹ், இதையாவது திறந்து விடுங்கள். பாட்டிலை கட்டவிழ்க்க எனக்கு வலிமை இல்லை. சமையல்காரரே, நீங்கள் என்னுடன் உதவ முடியுமா? எனக்கு அந்த பாட்டிலை கொடுக்கவும். ஹே, வேலை செய்யல ஒன்னு செஞ்சு. ஓ, பாட்டிலை வாட்டாதே. இப்போது இதை எனக்காக திறந்து விடுவாயா நான்சி? வாவ், நான் உன்னை காதலிக்கிறேன் குட்டி. நன்றி. பாலை கோகோவுடன் கலசத்தில் ஊற்று. இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கு செல்வோம். மாதுளையை உருட்டி கலங்கியால் உருட்டு. நீங்கள் இப்படி ஒரு தட்டு மற்றும் வட்டமான மார்ஷ்மெல்லோவை பெறுகிறீர்கள்.
அழகாக தெரிகிறது. இப்போது இந்த கூடை மற்றும் மத்தியில் உள்ள ஒரு சர்க்கரை மணியை வைத்து விடலாம். ஆஹா, இந்த மலரை பார்க்கவும் சரியாக இருக்கிறது. நான் நினைத்ததை விட இது நன்றாகவே தெரிகிறது. நான்சி, நீ கீத்துக்கு என்ன தயார் செய்துள்ளாய்? ஒண்ணுமில்ல. ஓ, நீ ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? அவலைப்படாதே, நானும் இப்போது எல்லாவற்றையும் தயார் செய்கிறேன். எல்லா சாக்லேட் குறிகளையும் ஒரு கிண்ணத்தில் வைத்து சாக்லேட் டிராப்ஸையும் சேர்த்தோம். செம. இப்போது ஒப்பனையில் எல்லாவற்றையும் உருக்க வேண்டும். எவ்வளவு பிரகாசமான மற்றும் பெரிய நெருப்பு! ஆஹா, இது ரசமாக இருக்கிறது. சரி, சாக்லேட் உருகி முடிந்தது. இப்போது திரவ சாக்லேட்டை கண்ணாடி ஒரு கலசத்தில் ஊற்று. அழுக்கு குத்தும் குச்சிகள் அவற்றும் சாக்லேட்டுடன் இருக்கின்றன. மேலும் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. போய்லா, இது முடிந்தது. சரி, முயன்று பாருங்கள். எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்ய நான் ஆவலுடன் இருக்கிறேன். முதலில் இதைவிட ஆரம்பிக்க விரும்புகிறேன். கோகோவா, இங்கே ஒரு மார்ஷ்மெல்லோ மலர் இருக்கிறது. ருசிகரமானது. கடிக, இது என்ன? இது மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இதுவும் கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இதை சுவைக்கலாம். ஓஹ், எனக்கு மிக பிடித்திருக்கின்றது. இப்போது சமீபத்திய காக்டெயிலை மதிப்பீடு செய்வோம். இது சாக்லேட் போல தோன்றுகிறது. ஓ, போக்கி. மேலும் இது குளிர்ந்துள்ளது. ஆஹா, அதை பருக போவதில்லை. அப்போ காக்டெயிலில் சேஃப் வெற்றி பெறுகிறார். இறுதியாக எப்படியாவது ஒருவர் பாராட்ட முடியுமா? என் திறமைகளை மதிப்பீர்கள். எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். நீ எனக்காக அவற்றை செய்வாயா? கண்டிப்பாக. எனக்கு உருளைக்கிழங்கு தேவை. என்னிடம் ஏற்கனவே ஒரு கத்தி உள்ளது. இப்போது நாங்கள் அவற்றை வெட்டுகிறோம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. உருளைக்கிழங்கு, எனது கத்தியில் இருந்து நீ ஓட மாட்டாய். என்ன? இல்ல, நிறுத்து நான்சி. கத்தியை எனக்கு கொடு. அதுதான் நல்லது. இப்போது அச்சை பிடி. இந்த குச்சியால் உருளைக்கிழங்குகளை வெட்டுங்கள். இது குளிர்னு காட்டுது. நான் இதை பார்க்க முயற்சிக்க விரும்புகிறேன். இது அற்புதம். அவை மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். வேறு வடிவங்கள். இது குளிர். கேட் அதை பாராட்டுவார். எனக்கு நட்சத்திரமும் மனிதரும் இருவரும் உள்ளனர். எல்லா உருளைக்கிழங்குகளும் பொரிக்கும்படி எல்லாவற்றையும் சூடான எண்ணெயில் வைக்கிறோம். ஒரே ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. அவ்வரையை சமைக்க காத்திருக்க வேண்டும். எனக்கு எதுவும் எரியாமல் மிகுதிதன் பாதுகாப்பு. இனி இந்த உருளைக்கிழங்கை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, எல்லாம் சரியாக இருக்கிறது. கெட்சப் சேர்ப்போம். எல்லாம் தயார். இது கண்டிப்பாக மிகவும் ருசியாக இருக்கும். சரி, நான்சி, நீ எதையாவது தயார் செய்து விட்டையா? அவ்வளவு புத்திசாலி பெண். ஒரு பாத்திரத்தில இப்போதே ஆளு சேர்க்க வேண்டும். இப்போது சிறிது மா சேர்த்து பிறகு என் கையால் கலக்க வேண்டும். அப்படித்தான். இது ஒரு கெட்டியான உருளைக்கிழங்கு கலவை ஆகிவிட்டது. இதற்கு நான் ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் மீண்டும் குழைத்து கலக்க வேண்டும். மாவு பிசையுங்கள். அதை பாருங்கள். நான் இந்த நீண்ட உருளை கலவை உருண்டைகளை உருட்டி வைத்தேன். நான் அவற்றை சுழற்ற வேண்டும். பின்னர் எண்ணெயில் வைக்க வேண்டும். வாங்கிடுவேன். மிக விசித்திரமான வடிவத்தில் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து வைப்பேன். ஆத்தை பாருங்கள். உருவத்தினால் அழகாகவும் அசலாகவும் இல்லையா? கேட், இத மதிப்பீடா? அவளுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது சுவையாக இருக்கிறது. சமையல்காரர், உங்களிடம் என்ன உள்ளது? போது நான் 2 மரக்கோல்கள் செய்கிறேன். என்னப்பா சாப்பிடு. கவனமாயிருங்க. உருளைக்கிழங்குகளின் 2 பக்கங்களிலும் குச்சிகளை வையுங்கள். பின்னர் உருளைக்கிழங்குகளை வாளி கொண்டு வெட்டுங்கள். அந்த மாதிரியே. சாப்பாடு தூண்ல எங்களுக்கு உருளைக்கிழங்குகளை முடிவு வரை வெட்டாமல் உதவுகிறது. இப்படி ஒரு ஆகார்டியன் உருளைக்கிழங்குகளால் செய்யப்படுவது முக்கியம். நான் ஒரு உண்மையான இசை பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பெற்றேன். இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் ஆழ்துருவியில் போட்டு சமைக்க காத்திருக்கிறோம். சாஸ் சேர்க்கணும். ஒரு தட்டில் சாஸ் சொட்டிக்கிட்டு பிழியுங்க. கெட்சப் சொட்டுக்களை சேர்க்கவும். ஒரு சாஸ் சொட்டுகளில் மூழ்கவிட்டு சாஸ்கள் அழகாக வரிசைப்படுவதற்காக பிளேட்டை சுழற்றவும். காரமான பட்டா மிளகாயை உருளைக்கிழங்கில் சேர்த்து சிறிய பச்சை கீரையையும் சேர்க்க வேண்டும். நாங்கள் தயாராக உள்ளோம். ஆஹா, எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது. நேற்று முதல் இந்த உருளைக்கிழங்குகளோடு சாப்பிடுவோம். இது நன்றாகவும் வெவ்வேறு வடிவங்களிலும் உள்ளது. எனக்கு பிடித்த வகை. உருளைக்கிழங்கு மனிதனை கெட்சப்பில் நனைக்கவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் உள்ளது.
இது என்ன? ஓ, இது உருளைக்கிழங்கு அக்காடியனை போன்றிருக்கிறது. இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை பருவோம். எனக்கு மிகவும் பிடித்தது. இப்போது கடைசி பிரெஞ்ச் ஃப்ரைஸின் நேரம் வந்துவிட்டது. இது பன்றி குஞ்சுவால் போல தெரிகிறது. இப்போது நாம் அதை பரிசோதிப்போம். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும். நீ நிச்சயமா சொல்கிறியா? நன்றி குழந்தை. பாட்டி உன்னை மிகவும் காதலிக்கிறாள். அது ஒரு கோக் தானா? ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது? இது மொத்தத்துமே அர்த்தமில்லை. விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது. பெரிய பாட்டில சோடா. ஒரு நிமிடம். அடுத்து ஸ்மைலி. இங்க என்ன இப்ப சோடா பாட்டில ருசியில எனக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்திலேயே நம்ப முடியல. மைலி இந்த கோக் பார்க்க ஹா காம்படிஷன் சிச்சியுலிக்கு என்ன விரிச்சுவது என பார்ப்போம். இத்தனை சின்ன பாட்ல இது வேணும் ருசியானதா என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஓ வாங்க, நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ மிகவும் ருசியானது. இது ஜெல்லி. நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது. புறப்பட்டது. ஏன் இதில் இருந்து பிழியவில்லை? எப்போதாவது இது எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட்டாக நடக்கணும். ஓ ஆமாம். ஹஹா திருப்போ ஃபால் பண்ணடி. அன்று அதுவும் ரொம்ப சுவையாக உள்ளது. அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது. இருக்கிறேன். இப்போது உன் வரிசை மைலி. சரி சரி, இதோ என்ன இருக்குது. ஓ ஃபுல் வெளியில் ஐசு தேவைப்படுகிறது. இனி இவ்வளவு பலமா இருப்பதை தெரியாமல் இருந்தேன். அரை வெளியே வாரு. ஆமாம், அது செயல்பட்டது. நாங்கள் சீராக இருக்கிறோம், கவலைப்படாதே. ரொம்ப ருசியா இருக்குது. ஆமாம் ஆமாம், அது மிகவும் சிரிப்பானது. நீ அவள் முகத்தை பார்த்தியா? நல்லா பாரு. அந்த ஆன்மா பொட்டலத்தை வாங்கு. நானோ சராசரி ஒன்றை தான் பெற்றிருக்கிறேன். விட எனக்கு ரொம்ப சிறியதுதான். ஏன் அவர் எனக்கு சிப்ஸ் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்ல. சரி, நான் முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் அதை சாகசமாக காதலிக்கிறேன். எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது. ஒரிஜினல் தான் சிறந்தது. ஓ ஹயா, இப்போது முடிந்து விட்டது. சிரிக்க மறுத்திடு. சிரிக்க ஒன்றும் இல்லை. வாய்ப்பு கொடு மைலி. ஓ ஆமாம், என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை. நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன். மைலி எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிறியது. நாய்க்கு சொய்ஜன் நல்லாவே வேணும். அவன் தனியா சாப்பிட மாட்டா இல்லை. என்ன ஒரு சுவைமிகு பொருள். சிப்போ நான் இனி சகிக்க முடியாதே. சிப்ஸ் கைப்பற்றியேன். அது என்ன? ஹே, எனது சிப்ஸை திரும்ப கொடு. கேவின், நீ முழுமையாக மதியின்மையா? அதை திருட எப்படி துணிந்தாய்? நான் இதற்கு ஒத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. உடனே திருப்பிக் கொடு, அல்லது நீ அதை பற்றி வருந்துவாய். இந்த தொலைபேசிக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன? கீழே சாஸ் இருக்கிறதா? நிஜமாவா? ஆம், பார்க்கலாம். பாரு, தூய்மை சானதே. மீஷோ உள்ள உடனடி குறைஃபை சீசான் தவறே இடல்ல. இது சாஸோட முயற்சிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. எமிலி என்ன எடுத்திருக்கு ஆல்பம்னு பார்த்தாலே என்ன? ஓ, என்ன ஒரு வீரர் பாக்கேஜ். சிப்ஸ்களை எடுக்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு கடினம்? பரவாயில்லை, அதை பக்கத்துல வைக்கிறேன். இப்பொழுது நன்றாக உள்ளது. எவ்வளவோ ருசி. எனக்கு சிப்ஸ் ரொம்பவும் பிடிக்கும். மிகவும் நன்று. என்ன? நீங்கள் ரொம்ப விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடைபெறுகிறது? ஆம், அது ஒரு என்ன? என் சிப்ஸ் எல்லாம் எங்கே? நண்பர்களே, நீங்கள் என் எல்லா அது நியாயம் அல்ல.
Strategies and reaching hierarchy. ஓடிவிட வேண்டாம். நீ உங்கள் செய்ய தண்டனை வேண்டும். என்னிடம் உள்ளது. நிறுத்து. Yan sin rejection grand says Riorvimentia once is can ஸ்பரிதோன் கிடைக்கல. பன்ஷீன்ஸ்டி ஒரு சுவையான பர்கர் உள்ளது. நான் ரொம்ப கழ்ச்சியா இருக்கிறேன். ஓ கெவின், நீங்க அதிர்ஷ்டசாலி. உண்மையில் அது ஒரு பர்கர். உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த பர்கர். மணக்கிறது. என் அழகிய வைன், என் சுவையான வைன், மிகவும் மென்மையானது. ஏய் கெவின், கெவின், உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓ ஆமாம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஓ வா கெவின், நீ இதை செய்ய முடியும். நீ இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்ன ஒரு கேன்சி? என்ன? இது கனவா? அது ஒரு கனவுதான். நானும் தூக்கத்தில் பேசினேனா? பர்கரை உள்ளே என்னவென்று பார்க்கலாம். Aha, and so rejecting trays browse. As is there anyone to spring them? Adal in the Saday பழப்புகளை சுவைத்து பார்க்கிறேன். The சுவையாதர் எனக்கு எதுவும் தெரியலை. ஓ, எனது புதிய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொள்கிறேன். Entering jars in the வழங்கிய ஓ ஸ்பாரிக்கிறேன். படா இது மோஸ்ட்லி அது என் கண்களால் கூட பார்க்க முடியல. அதை நுனிதானியால் முயற்சிக்கலாம். சுவையா இருக்கு. சிம்பு வாம்ஸ்ரீஸ் இது ரசிக்க கூடரம் இல்லை. மற்றவை என்ன? ஓ சாப்பிடும் நேரம். அதில் கெட்சப்பை சேர்த்தால் மேலும் ருசியாக இருக்கும். அப்படித்தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நீயே கவனிக்காது ஒரு துண்டை எடுங்க. ஓஸ், கையை கழற்று. நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய். நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிலி, நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன். இதை பெருக். நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள். பாருங்கள், ஒதுங்குங்கள். முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டையுடன் இருக்கிறோம். முயற்சித்து பார்ப்போம். அற்புதம். ஒரு நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன். எவ்வளவு கடுமம். எனக்கு பசிக்கே இல்ல. அரை வாவ், நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது. ஆஹா, நான் மிக மோசமாக உணர்கிறேன். நன்றி.